2 வம்ச வரலாறு நம்மளை குழப்பறதுக்காகவா? மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வம்ச வரலாறு இருக்குது, ஜீனியாலஜி. லூக்காவில் ஒன்று இருக்குது. ரெண்டையும் வச்சு பார்த்தா பெயர்கள் இடிக்குது. இயேசுவோட தாத்தா பெயரே வேற வேறையா இருக்கே. பைபிள் ஒருவேளை தப்பாக இருக்கோ? இது தவறு இல்லைங்க. 2 வெவ்வேறு கோணங்கள். மத்தேயு யூதர்களுக்காக எழுதினார். அதனால் இயேசு சட்டப்பூர்வமாக தாவீது ராஜாவின் வாரிசுன்னு காட்ட யோசேப்பின் வழிவம்சத்தை, அதாவது லீகல் லீனியேஜை எழுதுறாரு. ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் லூக்கா இயேசு எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்னு காட்ட அவர் இரத்த உறவு முறையிலேயே பயாலஜிக்கல் லீனியேஜ், லைக்லி த்ரூ மேரி, ஆதாம் வரைக்கும் பின்னோக்கி போகிறாரு. மத்தேயு யூதர்களின் ராஜான்னு காட்டுறாரு. லூக்கா உலகத்தின் இரட்சகர்னு காட்டுறாரு. இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்ன? இயேசு வானத்திலிருந்து திடீர்னு குதிச்சவர் இல்லை. அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு வரலாறு இருந்தது. நெடிய வரலாற்று பயணத்தின் உச்சகட்டமாக அவர் வந்தார். இயேசு உங்கள் குடும்பத்தோட, உங்களோட வரலாற்றோட இணைய விரும்புகிறாரு. அவர் ஏதோ அந்நியர் இல்லை, மனுக்குலத்தின் சொந்தக்காரர். ஆதாம் வழியா நமக்கு வந்த சாபத்தை மாற்ற 2ஆம் ஆதாமா வந்தவர். உங்கள் குடும்ப வரலாறு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு இணையும் போது அது புதிய வரலாறாக மாறுங்க.